ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நாம் இன்னைக்கு சரவணா இலைட் டி நகர் உஸ்மான் ரோட்க்கு வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கலெக்ஷன் சில்வர் செக்ஷன். சில்வர் கடல் போல் இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே கொட்டி இருக்கு. அத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சில்வர் செக்ஷன் மட்டுமே உங்களுக்கு எத்தனை வீடியோஸ் வருது அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சரவணா இலைட் டி நகர் உஸ்மான் ரோட் தாம்பரம் திருநெல்வேலி அண்ட் இப்போ நியூ அவுட்லெட் கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. நீங்க சப்போஸ் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. இங்க என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது அத்தனையுமே அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸ்ல விளக்கு கலெக்ஷன், அதுக்கடுத்து இந்த மாதிரி பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்வர்ல வரக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே இங்க உங்களுக்கு கிடைக்கும். கோவில்ல டெம்பிள்ல நீங்க கடவுளுக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட் ஐட்டம்ஸ், அது இல்லாம நீங்க பூஜை பொருட்கள், உங்களுடைய பூஜை அறைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே இங்க அவைலபிளா இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிராம் வெயிட்ல, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிராம் டு உங்களுக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சில்வர் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சாமி விக்கிரகம் வைக்கக்கூடிய சிம்மாசனம்ல இருந்து கிஃப்ட் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவைலபிளா இருக்கு. வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு கோம்போவா நமக்கு ப்ரீ டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்னலாம் வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். 36 கிராம்ஸ்ல அழகான குங்கும சிமிழ் அண்ட் பூஜைக்குரிய பெல் 97 கிராம்ஸ். ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு நல்லா உங்களுக்கு கம்மி கிராம்ஸ்ல கிடைக்குது. தண்ணி வைக்கிறதுக்காக பஞ்ச பாத்திரம் ஸ்பூனோட உங்களுக்கு இருக்கு, பூஜை அறையில வைக்கக்கூடியது. கூடவே பிரசாதம் பவுல் நகாசு மாடல்ல கீழே ஸ்டாண்டோட உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து கஜலட்சுமி விளக்கு இந்த கோம்போ செட்ல வரக்கூடியது 123 123 கிராம்ஸ்ல ரொம்ப அழகா அழுத்தமா நல்ல ஹெவியான விளக்கு இந்த கோம்போ செட்ல வருது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம், நீங்கள் விளக்கு வச்சுக்கலாம், இல்லை சுவாமி சிலைகள் இருந்துச்சுன்னா சிலைகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தூபக்கால், கற்பூரம் காட்டுறதுக்கு, நெய் ஆர்த்தி காட்டுறதுக்கு தூபக்கால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைனர் பிளேட். நீங்கள் இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, மணப்பெண்ணுக்கு சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்குள்ளே நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நிறைய வெயிட், அதாவது கிராம் ரேட்டில் கிராம் வெயிட்டில் உங்களுக்கு இப்போ நான் காமிச்ச கோம்போவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட்ஸில் கிடைக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி ரேட்ல இருந்து நிறைய கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சீர்வரிசை கோம்போ செட் பார்த்தோம். அடுத்து என்னங்க, நம்ம குத்து விளக்கு செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த குத்து விளக்கு எல்லாமே ஜோடியாகவும் வரும், இல்லை நீங்கள் சிங்கிளாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இந்த ஒரு விளக்கோடைய அன்ன பக்ஷி போட்டு மேலே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி இந்த ரவுண்டு உள்ள நடுவு பாகத்தில் கொடுத்துருக்காங்க. கீழே பேஸ் நல்லா உங்களுக்கு தரையில் உட்கார்ற மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு விளக்குமே ஜோடி விளக்கு 554 கிராம்ஸ்ல வருது. அதே போல எவ்வளோ விளக்கு டிசைன்ஸ் இங்கே இருக்குன்னு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குத்து விளக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர் 92.5 பியூரிட்டி உள்ள சில்வர். நீங்க ஓல்டு சில்வர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட கொண்டு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வெள்ளியில ஏன் நம்ம விளக்கு ஏத்துறோம்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? நம்ம வெள்ளியில விளக்கேற்றும் போது அது கஜலட்சுமி விளக்கோ இல்லை காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏத்துறதுனால நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான்
இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு அந்த காலத்திலேயே நிறைய வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர வளையம்னு இந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன். அது ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னலான டிசைனு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்து நிறைய குத்து விளக்கு பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது நிறைய கிராம் வெயிட்ஸில். அதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அடுத்து இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் ஷார்ட்டாக நம்ம வந்து ஒரு விளக்குக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி சில விளக்குகள் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இதே சந்திர வளையம் பேட்டர்ன் போட்ட ஏகமுகம் விளக்கு 2 பேர் பார்த்தோம். அதுக்கடுத்து கேரளா பேட்டர்னில் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரே ஒரு முகம் வந்து வச்சு ஏற்றுற மாதிரியும், பிளெயினாக கேரளா விளக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரவுண்டாக வரும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கேரளா பேட்டர்ன்னு சொல்லுவோம். இதில் ஜோடி விளக்காவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பியூட்டி என்னென்னா, இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து சிங்கிள் விளக்கு கூட வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். கேரளா பேட்டர்ன் விளக்குலேயே உங்களுக்கு ஏகமுகம் விளக்கு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 96 கிராம்ஸ் 94 கிராம்ஸில் வருது. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பேட்டர்னில் உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் மேலே பார்த்தீங்கன்னா பிளண்ட்டாக இருக்கும். அந்த கேரளா பேட்டர்னுடைய மாடல்லையே இருக்குது. 5 திரி போட்டு ஏற்றக்கூடியதாக இருக்குது. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 100 கிராம்குள்ளே தான் வருது. 96 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. ஒவ்வொரு விளக்கும் வந்து வெயிட் வந்து உங்களுக்கு மாறும். அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரவணா ஹைலைட் டி நகர் உஸ்மான் ரோடோடைய பிரான்ச்சில் இருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு இதை எல்லாமே அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கேன். இந்த சில்வர் செக்ஷன் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து கேட்டுட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்து இத்தனை கலெக்ஷன்ஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இங்கே சரவணா ஹைலைட்டில் இந்த மாதிரி சில்வர் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விளக்கு பாருங்கள், இதுவும் 5 முகம் வச்சு நல்ல ஒரு அழுத்தமான டிசைனில் கேரளா பேட்டர்ன் அகைன் வந்து உங்களுக்கு மேலே அந்த கேரளா பேட்டர்னில் வச்சுருக்காங்க. 115 கிராம்ஸ் 115 கிராம்ஸில் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப நிறைய கேரளா சைடில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயே வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் மாடல் இந்த 5 முகம் ஏற்றுற இந்த பேட்டர்ன் வந்து இந்த விளக்கில் கொஞ்சம் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. நடுவில் எதுவும் ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் இல்லை. பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ரொம்ப டிசைன்ஸ் போட்டதும் சில பேருக்கு பிடிக்காது. பிளெயினாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கு வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த சந்திர வளையமில் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் வேணும், எங்கள் பூஜை கேபினெட்டு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா வெளியில் விளக்கு வைக்கணும், அதுவும் 2 சைடு குத்து விளக்கு பேட்டர்னில் வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 25 கிராம்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. 25 கிராம்ஸ் 26 கிராம்ஸில் கூட வரும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி கிராம்ஸில் ரொம்ப பார்வையாக உங்களுக்கு குத்து விளக்கு பேட்டர்ன் 50 கிராம்குள்ளே நீங்கள் ஒரு ஜோடி விளக்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் இதில் வந்து அன்னப்பக்ஷி வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் 5 முகம் விளக்கு. நடுவில் அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பேஸும் நகாசு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான விளக்கு. அண்டு இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 64 கிராம்ஸ் 920 மில்லிகிராம்ஸில் வருது. அதாவது 64 கிராமில் ஸ்டார்ட் ஆகுது இந்த அன்னப்பக்ஷி போட்டு இந்த ஷார்ட் விளக்கு. நீங்கள் ஒரு 120 125 கிராம்ஸ்குள்ளே ஜோடி விளக்கே வாங்கிக்கலாம். சில்வர் ரேட் அன்னைக்கான ரேட்டில் நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் பிராஸில் இந்த மாதிரி 6 முகம் விளக்கு பார்த்துருப்பீங்க. அதுவும் நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலு. பிராஸில் நம்ம நிறைய சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முருகருடைய 6 முகம் விளக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வெள்ளியில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே சரவணா ஹைலைட்டில். ஸோ 2 டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இப்போது நான் கையில் வச்சிட்ருக்கேன். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நான் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த ஓம் வேல் விளக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கு, ஒரு பக்கம் வந்து முருகருடைய பட்டை போட்டிருக்கு. 6 விளக்கு வச்சிருக்கு. 136 கிராம்ஸ் 136 கிராம்ஸில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கீழே இருக்க விளக்குகள்லாம் வேல் வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தமாகவே இருக்குது.
நீங்கள் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு மேலே வெற்றிலை எல்லாமே வச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த விளக்கு ஏற்றிக்கலாம். இன்னொரு விளக்கு பார்த்தீங்கன்னா 134 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ நீங்கள் அன்னைக்கான சில்வர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராம் வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் பற்றி கேட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரவணா ஐலட், டி நகர், உஸ்மான் ரோடு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்க்கக்கூடிய இன்னும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்க்ளூசிவான அழகான டிசைன்ஸை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சில்வர்லேயே இன்னும் நிறைய பார்க்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு தீபாஸ் வாவ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.